கடிச்சுப்பால் முகத்தை தொடர்ந்து வந்து எதிர்க்கட்சி அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் கோவி செழியன் பதிலளிக்காமல் அங்கிருந்து கிளம்பி சென்றுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கைக்கட்டை, மோட்டார் பொருத்திய 3 சக்கர வண்டி, கைகளால் ஓட்டிச் செல்கிற 3 சக்கர வண்டி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் அரசு நிதி உதவியில் செய்திருப்பது என்பது மாற்றுத்திறனாளிகளுடைய மறுவாழ்வுக்கு வித்திட்டது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதை தொடர்ந்துதான் கடற்கரை சாலையில் பார்த்தால் கடல் அலைக்கு செல்ல வேண்டும், கால்களை நினைக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை. இதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர், தன்னகரலாத தலைவர் தளபதி அவர்கள் மணல் பாலத்திற்கு இடையே பாலம் அமைத்து அந்த 3 சக்கர வண்டிகளில் மாற்றுத்திறனாளிகளை அழைத்து சென்று கடற்கரை அழலில், கடல் மணலில் கால் பதிக்கிற ஒரு மகிழ்ச்சி உருவாக்கி இருந்த ஒரு மாநிலமும் தமிழ்நாடு தான். எனவே முடிந்தவர்களால் என்னென்ன மகிழ்ச்சியை தர முடிகிறதோ, முடியாதவர்களும் அந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்கு பெரும் திட்டங்களை தீட்டி தந்திருப்பவர் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மறுவாழ்வையும் மனமகிழ்ச்சியும் தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி. தேர்தல் செமஸ்டர் தேர்வுகள் எல்லாம் பல்கலைக்கழகத்தால் வரையறுக்கப்பட்ட தேதிகள், கல்லூரி பல்கலைக்கழகம் துவங்குவதற்கு முன்பு வரையறுக்கப்பட்ட விஷயம். இது தேர்தல் ஆணையம் நன்றாக அறியும். எனவே விடுப்பு காலங்களில் தேர்தல் நடத்துவதற்கான விதிமுறைகளை தான் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். அந்த வகையில் தான் நடக்குமே தவிர தேர்தலுக்காக முன்னாடியே தேர்வு என்றது இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.